தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி இந்த 116 நாட்கள் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேயர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே 2ல் குரு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு அவலக்குரல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மை. அந்த உண்மைக்கு ஏற்ப இந்த 2ஆம் இடத்து குரு வக்ரமானது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு, தனஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கே வக்ரம் அடைகிறதுனால நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமாக சொல்ல போகிறேன். அதை பற்றி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது ஏற்கனவே நாங்கள் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறோம், இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கும்போது தனத்துலேயும் சரி, பொருளாதார விஷயத்துலேயும் சரி, உங்களோட குடும்ப விஷயத்துலேயும் சரி, நீங்கள் சொல்கிற வார்த்தைகளையும் சரி ரொம்ப மிக கவனமாக கையாளக்கூடிய காலகட்டமாக, இது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும். அதனால் இந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோட பார்க்குற பார்வையை சுபிட்ச பலன்கள் இருந்தாலும் வக்ரம் அடையும் போது அந்த இடங்களில் எந்தெந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போதைக்கே வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குங்க, குடும்பத்தில் பிரிவு உண்டாகுமா, இல்லை பிரச்சனைகளை உருவாக்குமா, இல்லை எங்களுக்கு வாக்கில் நான் எது பேசினாலும் தப்பாக தோணுதுங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற காலங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கு. அது ஒவ்வொருடைய வக்ர கதியாக இருக்கும்போது அது ரெட்ரோகிரேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையான விஷயங்களை அதை கொடுக்கும். அந்த இடத்துல வக்ரம் அடையும் போது, ஒரு குரு வக்ரம் அடையும் போது, சனி வக்ரம் அடையும் போது ஆப்போசிட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும், ரிவர்ஸில் கொடுக்கும். அப்படிங்கும் போது இந்த 2ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது இந்த இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், வக்ரம் அடைந்தாலும் அது பார்க்கின்ற பார்வைக்கு சுப பலன்கள் இருந்தாலும் அந்த இடத்துலையும் வக்ரம் அடையக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடங்களில் நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போது ரொம்ப அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 12ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுப்பார். 6ஆம் இடத்துக்கு கேது இப்போ குரு பார்வை இல்லாததுனால உங்களுக்கு சில அச்சுறுத்தல்களும் பயமுறுத்தல்களும் உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு சில கவலைகளும் மனக்கழக்கங்களையும் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புரிதலுக்கு உண்டான இந்த காணொளி. அதே மாதிரி 6ஆம் இடத்துல வக்ரம் அடையுது, பார்வை 6ஆம் இடத்துக்கு பதிகிறதுனால அந்த 6ஆம் இடத்துல ருணு ரோக சத்ருஸ்தானத்தை பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல வக்ரம் அடைகிறதுனால இந்த குரு பார்வையில் அந்த 6ஆம் இடத்தை வக்ரம் அடைகிறதுனால அந்த இடத்துல நோய், எதிரி, கடன், இது எதையாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுப்பார். அதாவது எப்பவுமே என்னை மீறி ஒரு விஷயம் பண்ண முடியாமல் எதிரிகள் கையை போட்டுக்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கி கையை நீட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேங்க அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு மனக்கழக்கத்தை உருவாக்கி கொடுக்கும். நோயின்னு சொல்லும் போது சில நோய்களை தாக்கத்தை அதிகரிக்கு. இப்போ மிகப்பெரிய ஒரு உடல்நிலையில் ஒரு சோர்வு, தளர்ச்சி அப்படின்னு மன வலிமையாக இருக்கும் போது தான் உடல் வலிமை இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மன வலிமையும் குன்றக்கூடிய விஷயங்களே உடலையும் பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதனால் உடல் அளவில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி கடன் சுமையினால் ஊற விட்டு ஊற போன விஷயங்கள், கடனால் மறைந்து வாழக்கூடிய
ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார விஷயத்தில் தான் உங்களுக்கு இந்த கவனத்தை கொடுத்துக்கணும். அதனால் கடனை அதிகம் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையும் மன உளைச்சலுக்கும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால கடனை வாங்காமல் இருக்கிறது. கடன் கொடுத்துருந்தீங்கன்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடன்களை கொடுத்து பேசி நிவர்த்தி பண்ணுறதும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்தையும் வக்ரம் இடத்துல பேச்சில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படுது. அடுத்தது 8ஆம் இடத்துலையும் வக்ரமானதில் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏற்கனவே நான் நிறைய பாதகமான சூழ்நிலையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக எடுக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலில் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எல்லாத்துலேயும் ரொம்ப இருக்கும். வீண் வம்பு வழக்கு அவமானம் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். அது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தின் சுபிட்ச பலன்களை பொறுத்தே மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்குமா இல்லை இந்த குரு சஞ்சாரம் உங்களுக்கு தோல்விகளை கொடுக்குமாங்கிறது மிக துல்லியமாக கணித்து தரப்படும். என்னுடைய அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத முழுக்க சொல்லிவிடலாம். இதே 11ஆம் இடத்துலையும் சனி வக்ரமாக இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு சில மன உளைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். லாபத்தில் ஒரு பங்கு கிடைக்கக்கூடிய பங்குகள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாபம் வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். 10ஆம் இடத்துலையும் வக்ரம் அடைகிறதுனால பேர் புகழ் பதவி பட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை தூண்டிவிடும், பிரச்சனைகளை கொடுக்கும். வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தொழிலில் வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இத்தனை பிரச்சனை நான் கவனிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சொத்து சுகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சேரும். ஆனால் பட்டம் பதவி பொறுப்பு பெயர் பதவி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்து உங்களுடைய தொழில் வகையில் ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்தே தீரும். அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 3 விஷயங்களில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு நோய் எதிரி இதை கொடுத்து குரு பார்வையற்ற அந்த இது இருக்கிறதுனால எதிரிகளுடன் ஒரு சில வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நோய் வரக்கூடிய சூழ்நிலைக்கு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது, ஆரோக்கியமான உணவுகளை பயன்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உங்களுடைய கடன் விவகாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில விரயங்களையும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். வீண் விளைச்சல்கள், வீண் அலைச்சல்கள், வீண் விரயங்கள், பணத்தில் ஒரு சில நஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி வக்ரம் 11ஆம் இடத்துலையும் இருக்கிறது அப்படிங்கிறது கவனத்தில் இருக்கணும். இப்படி சுற்றி அடிக்குதே, இதுக்கு நிவர்த்தியே எனக்கு கிடையாதா மேஷ ராசிக்காரங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மேஷ ராசிக்காரங்க ஒரு சில வழிபாடுகள் மூலமாக சில நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக காத்திருக்கிறது. இந்த குரு வக்ரம், சனி வக்ரம், ராகு கேது எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் பட்சத்தில் 4 பக்கமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வர்றது ரொம்ப மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் அதிசயத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய சிவபெருமான் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை தானம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றமான பலன்களை இந்த குரு வக்ரம் கொடுத்தே தீரும். மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று நல்ல ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி வழிபடுறதும் அதே மாதிரி காளியம்மனை வேண்டுவதும் மிகப்பெரிய ஏற்றங்களை உங்களுக்கு தரும். கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர்றதுனால மிகப்பெரிய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுனால மாசமான குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பொறுப்புகளான குலதெய்வத்தை வேண்டக்கூடியவர்கள் நீங்கள் உங்கள் வாரிசுதாரர் உங்கள் பொறுப்புகளை எடுத்து ஏதாவது கோயிலுக்கு திருப்பணிகளை செய்வது மிகப்பெரிய நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றமும் வாழ்க்கைக்கு தந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்து இந்த காணொளியில் காணப்படும் மேஷ ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.